ஹாய், நான் தான் உங்கள் ஜரீனா. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லன்ச் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ஜீரா ரைஸ், கீ ரைஸ்னு சொல்லலாம். கல்லீரல் 65, பீர்க்கங்காய் சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவியாகவும் பண்ணலாம், தேங்காய் ஊற்றி குழம்பாக பண்ணலாம். கிரேவியாக தேவைப்படும் போது நான் தேங்காய் ஊற்றாமல் பண்ணிப்பேன், குழம்பாக தேவைப்படும் போது குழம்பு ஊற்றி பண்ணிப்பேன். நான் அதுக்கு முன்னால் ஜீரா வாட்டர் குடிச்சிடலான்ட்டு ஜீரா வாட்டர் போட்டுட்ருக்கேன். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் ஒரு குட்டீஸ் ஓடுது. உங்களுக்கு யாருக்கா வேணுன்னா சொல்லுங்கள், தரேன். சிக்கன் எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி கல்லீரல் க்ளீன் பண்ணி காட்டணுன்றதுனால தான் நான் வாங்கிட்டே வந்தேன். கல்லீரல் தான் 65 செய்ய போகிறோம். ஜூஜு பாப்பாவுக்கு சிக்கன் வாங்கியிருக்கேன், எங்களுக்கு தனியாக சிக்கன் வாங்கியிருக்கேன். கல்லீரல் கொஞ்சம் அது இறப்பை இல்லையா, அதனால கொஞ்சம் பேட் ஸ்மெல் அடிக்கும். அதனால் நீங்கள் வினிகர் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா கரெக்டாக. நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காட்டுறேன் பாருங்கள். நார்மல் வாஷ்க்கும் வினிகர் போட்டு வாஷ் பண்ணுறதுக்கும் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். நான் ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டேன், அதை உங்களுக்கு வீடியோ எடுக்கல, அதனால தான் மறுபடியும் நான் காட்டுறேன். அதில் பாருங்கள், நல்லா க்ளீன் ஆகி மட்டன் மாதிரி இருக்கும் நமக்கு அந்த கல்லீரல். கலர் பாருங்கள் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கையிலையும் உங்களுக்கு பேட் ஸ்மெல் அடிக்காது, வாஷ் பண்ண இடத்துலையும் உங்களுக்கு பேட் ஸ்மெல் அடிக்காது. அது இறப்பைன்றதுனால நம்ம அதில் கொஞ்சம் பேட் ஸ்மெல் இருக்கும், அது நல்லா கழுவிட்டா அது இருக்காது. அதில் தான் நம்ம இப்போ இன்றைக்கி 65 செய்ய போகிறோம். துபாயிலெலாம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி பிரியாணி ரைஸில் தான் வெறும் ரைஸ் செய்வாங்க. அவங்க நிறைய வெரைட்டியாக சைட் டிஷ் வச்சு சாப்பிடுவாங்க. நம்மளை மாதிரி பிரியாணி வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அப்படிலாம் போட்டு பண்ண மாட்டாங்க, நார்மலாக தான் பண்ணுவாங்க. வெறும் வெங்காயம் முந்திரி திராட்சை இதெல்லாம் போட்டு சைட் டிஷ் மட்டும் விதவிதமாக வச்சு சாப்பிடுவாங்க. அதனால் ஜீரா ரைஸ்க்கு சைட் டிஷ் கொஞ்சம் வெரைட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். பீர்க்கங்காய் கட் பண்ணிக்கலாம். அந்த பீர்க்கங்காவோட அந்த குப்பை, வெங்காயம் தக்காளி குப்பை இதெல்லாம் நான் தூக்கி போட மாட்டேன், எங்கள் வீட்டு பூத்தொட்டியில் போட்டுருவேன். மாடு சாப்பிட்ற காய்கறியாக இருந்தால் அதை பிரித்து வைப்பேன், அதை சாப்பிட்டுடும். கரெக்டாக அந்த டைமுக்கு வரும், என்ன இருக்கோ அதை கொடுத்தா அதை சாப்பிட்டு போயிடும். இது பீர்க்கங்காயில் மட்டும்தான் இல்லை, எந்த காய்கறி வேணாலும் போட்டுக்கலாம். மட்டன் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். எனக்கு சிக்கன் தான் கிடச்சிது, அதனால் இன்றைக்கி நான் சிக்கனில் தான் செய்கிறேன். ஜீரா ரைஸ் கீ ரைஸ் எது வேணால் சொல்லலாம். கீ கொஞ்சம் போட்டுக்குங்க, வெங்காயம் போட்டுங்க. நான் ஒரே ஒரு தக்காளி போட்டிருக்கேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்குங்க, இல்லைன்னா விட்டுருங்க. கொத்தமல்லி புதினா போட்டுக்குங்க, என்கிட்ட இல்லை, நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த பக்கம் 65 கடாய் வச்சுருக்கேன், அதில் 65 ஃப்ரை பண்ணிக்கலாம். 65 ஃப்ரை பண்ண எண்ணெயே மிச்சம் இருக்கும், அதை நான் அப்போதைக்கே காலி பண்ணிவிடுவேன். கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணுவேன், அது அப்போவே காலி பண்ணோன்றதுனால ஏதாவது குழம்பு செஞ்சுருவேன், ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன். அதனால இந்த பீர்க்கங்காய் குழம்பு அந்த எண்ணெயிலேயே தாளிச்சிட்டேன். அதுக்கும் எதுவும் எக்ஸ்ட்ராலாம் போட்டு தாளிக்க வேண்டாம். வெறும் நீங்கள் பட்டை லவங்கம் விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம், நான் அது கூட போடல. கருவேப்பிலை போடலாம், என்கிட்ட இல்லை, நீங்கள் போட்டுக்கோங்க. பீர்க்கங்காயும் சிக்கனும் நான் ஒன்றா தான் போடுவேன், அப்போ தான் அது கரெக்டான ஸ்டேஜில் வெந்து வரும். இல்லைன்னா இது வேறு மாதிரி அது வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு காய் கொஞ்சம் முழுசாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் லேட்டாக போட்டுக்கோங்க. நான் ஒன்றாவே தான் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆயிடுச்சுன்னா அதை பையன் சாப்பிட்ருவான், இல்லைன்னா எடுத்து ஓரமாக வச்சுருவாங்க. அதனால் நான் ஒன்றா போட்டுட்டேன். பீர்க்கங்காய் சிக்கன் கிரேவி ஜீரா ரைஸ் 65 ரெடி ஆகிடுச்சி. வாங்க சாப்பிட்லாம். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. நான் தம் போடுறதுக்கு கீழே தவாலாம் வைக்க மாட்டேங்க, அப்படியே தான் தம் போடுவேன். டைமிங் மட்டும் பார்த்துப்பேன், அடியெலாம் பிடிக்காது. அப்படியே அடி பிடிச்சாலும் லைட்டாக தான் பிடிச்சிருக்கும், ரொம்பலாம் பிடிக்காது. அப்படியே வைங்க, நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் வாய்ஸ் கொடுக்கும்போது நிறைய சத்தம் பின்னால் வரும். ரோட்டில் வண்டியில் ஏதோ விற்றுட்டு போகிறாங்க. பூனை நான் ஸ்டாப்பாக கத்திக்கிட்டே இருக்குது. சாரி, அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு வீடியோவுக்கு மட்டுமே வாய்ஸ் நான் கிட்டத்தட்ட 15 தடவை கொடுத்துருக்கேன், அது முன்ன பின்ன இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நான் கரெக்டாக போடுறேன்.
எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவோம். அதனால நான் அதிகமான ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். அந்த ஸ்பூன் வந்து சின்னதாக தான் இருக்கும். அதனால தான் 5 ஸ்பூன் 7 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அது போட்டுக்கோங்க. நான் அரைக்கிற மிளகாத்தூளில் வந்து கலர் பாருங்கள் சூப்பராக இருக்கும். ரெட் கலராக இருக்கும். இது தேங்காய் ஊற்றின குழம்புக்கும் போட்டுக்கலாம். தேங்காய் ஊற்றி தான் அதிகமாக நாங்கள்லாம் செய்வோன்றதுனால இந்த மிளகாத்தூள் வந்து நான் வெறுமனே அரைச்சிருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் கிடையாது. காஷ்மீரி மிளகாவும் நார்மல் மிளகாவும் சேர்த்து அரைச்சிருக்கேன். தனியாத்தூளில் தான் மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்புறம் வாங்க சாப்பிட்லாம்.